இப்போ வந்து ஆங்கில வழி கல்வி இருக்குல்ல, இது வந்து எப்படிப்பட்டதுன்னா, இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. 150 கோடி. ஆனால் குறைந்த பரப்பளவு. ஆனால் 150 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இந்தியர்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியர்களை வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் ஆங்கிலம். இதுவும் ஒரு காரணம். ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதற்கு இதுவும் ஒரு காரணம். நீ வெறும் தமிழில் மட்டுமே கற்றுக் கொடுத்தா நீ தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகணுன்னு நினைக்க மாட்டேன். ஏன் ஜப்பான் நாட்டுக்குள்ளே இருக்கான்? அவனுக்கு அந்நிய மொழி கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அதனால் அவன் நாட்டுக்குள்ளே தான் அவன் இருப்பான். அதனால தான் அவன் படித்தவன் எல்லாம் அவன் நாட்டிலே இருக்கான். அவன் நாடு முன்னேறுது. இங்கே இந்தியர்கள் எல்லாம் படித்தவன்லாம் வெளியே இடங்களுக்கு போயிடுறாங்க. இந்தியா இப்போ தமிழ்நாட்டில் படிக்கிறவன், நல்லா படிக்கிறவன் பம்பாய்க்கு போயிடலாம், டெல்லிக்கு போயிடலாம், வெளிநாட்டுக்கு போயிடலாம். அப்போ தமிழ்நாடு எப்படி முன்னேறும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஏன் வந்து ஆங்கில கல்வி அப்படின்னா, இங்கே பாப்புலேஷன் அதிகமாகுது, மக்கள் தொகை அதிகமாகுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாடுகளுக்கு இவங்களை அனுப்பிச்சிடணும். அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இவங்கள சமாளிக்க முடியல, இவங்களெல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பணும். அப்போ வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா வெளிநாட்டு மொழியை கற்றுக்கொடு. நீ அந்நிய மொழியை கற்றுக்கிட்டாலே உனக்கு அயல்நாட்டில் போய் தான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு தோணும். அந்த மொழி எங்கே பேசப்படுகிறதோ அங்கே போய், நீ ஜப்பான் மொழி கற்றுக்கிட்டா ஜப்பானில் போய் செட்டில் ஆகணும். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுப்ப, அவங்கள அங்கே போய் வாழணும்னு ஆசை வரும். அப்போ நீ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டனால இங்கிலீஷ் எங்கெல்லாம் பேசப்படுகிற ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, லண்டன், அமெரிக்கா அங்கே போகணுங்கிற ஆசை வந்துடும். இங்கே பாப்புலேஷன் அதிகமாகும்போது இவர்களே அங்கு நாடு கடத்துவதற்காக ஆங்கில மொழியில் கல்வி கற்பிக்கிறார்கள். ஆங்கில மொழியில் கல்வி கற்றால் இங்கு உள்ள மக்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடலாம். இங்கு பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான சிந்தனை தான் இது ஒரு முட்டாள்தனமான சிந்தனை தான். ஏன்னா தாய்மொழியில் மட்டுமே நீ கல்வி கற்றால், ஜப்பானில் எப்படி கற்றுக்கிறாங்க தாய்மொழி, அப்படி கற்றுக்கிட்டால் நீ உள்நாட்டிலே தான் இருப்ப. உள்நாட்டிலே இருக்கும்போது மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே போகும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த அரசியல்வாதிகள் ரொம்ப அறிவுபூர்வமாக யோசித்து ஆங்கில வழியில் கல்வி கற்று, ஆங்கிலத்தில் கல்வி கற்றுவிடு, வெளிநாட்டிற்கு சென்று விடு. இதுதான் இந்தியாவோட மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே வழி அப்படின்னு நம்புகிறாங்க. இந்தியாவோட மக்கள் தொகையை ஈஸியாக கட்டுப்படுத்தலாம், அது அதிகமாக பார்த்துக்கலாம். வட இந்தியாவில் பார்த்தா நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. வட இந்தியாவில், தென்னிந்தியாவில் இப்போ எங்கே படிப்பறிவு இருக்கோ அங்கே விழிப்புணர்வு இருக்குது. நம்ம கடந்த காலங்களில் படிக்கவே இல்லை, அப்போ 10 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டாங்கல்ல. அதுபோல் வட இந்தியாவில் அவங்க படிப்பறிவு கிடையாதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கிறாங்க. ஏன்னா அங்கே உடல் வலிமை தான் நமக்கு நிறைய வன்முறை நிரம்பிய ஒரு இடம் அது. இது வட இந்தியாவை பார்த்திங்கன்னா, பீகாருங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வன்முறை நிரம்பிய ஒரு இடம். அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, விழிப்புணர்வு கிடையாது, உடல் உறவில் எப்படி குழந்தை பிறப்பை தடுப்பது அப்படிங்கிற அறிவெல்லாம் கிடையாது. உணர்ச்சி வயப்பட்டவர்களாக இருப்பார்கள். அறிவு வயப்படுவது கம்மியாக இருக்கும். அப்புறம் சண்டை போடுறதுக்கு ஆள் தேவை. நமக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சு, ஒரு பிள்ளையோட நம்ம நிறுத்தணும் அப்படின்னா 2 பிள்ளையோட நிறுத்தினோன்னா அவன் அந்த ஜாதிக்காரன் அடிக்க வரும்போது நம்ம என்ன பண்ணுறது, அடித்து கொன்னுவிட்டான்னா நம்ம பிள்ளை செத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்போ 4 பிள்ளைகளை பெற்றாதான் 2 பிள்ளையாவது நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற. அப்போ பிள்ளைகளை நம்பி இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. வேலைவாய்ப்பு பற்றாக்குறை. இப்போ நாம் படிச்சிருக்கோம், தன்னம்பிக்கை அதிகமாகிடுச்சு. தமிழ்நாட்டுக்காரங்க, கேரளாக்காரங்க தன்னம்பிக்கை அதிகமாகி போச்சு. பிள்ளைகளை நம்பணுங்கிற அவசியம் கிடையாது, நம்மளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இருக்கும்போது, அப்புறம் குழந்தை பிறப்பை தடுப்பதற்கு நமக்கு ஒரு பாலியல் விழிப்புணர்வு நம்மக்கிட்ட ஓரளவுக்கு இருக்குது. அதனால் குழந்தை பிறப்பு இங்கே குறைவு. 2-3 குழந்தை பெற்றுக்கிறது அபூர்வமாக தான் இங்கே நடக்குது. 4 குழந்தைலாம் இப்போ யாருமே பெற்றுக்கிறது இல்லை, 2 குழந்தையோடு நிப்பாட்டிக்கிறாங்க. இது ஆனால் வட இந்தியாவில் அப்படி கிடையாது. அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதனால சண்டை போடுறது தான் அவங்களுடைய பாதுகாப்பு. அதற்கு நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. இந்த மாதிரி அப்புறம் வந்து பாலியல் விழிப்புணர்வு கிடையாது, உணர்வு வயப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். வந்தால் பார்த்துக்கலாம் குழந்தை பெற்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்களும் 4-5 குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. யாராவது 2 பிள்ளைகள் நம்மளை தன்னம்பிக்கை குறைவு, படிப்பறிவு இல்லாதனால எதிர்கால பாதுகாப்புக்காக அவங்க வந்து இப்போ நம்மளாம் படித்தவங்க என்ன பண்ணோம், நிறைய படித்தவங்க என்ன பண்ணுவாங்க, சேவிங்ஸ்லாம் போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட், அந்த எல்ஐசி, இன்சூரன்ஸு அது இதுன்னு போட்டு எதிர்காலத்தை பாதுகாப்பாக மாற்றுறதுக்கு ஒரு படிப்பறிவு தேவை. படிப்பறிவு இல்லாத அந்த வட இந்தியர்கள் என்ன பண்ணுவான், எதிர்காலத்தை பற்றி எல்ஐசினா என்ன, இன்சூரன்ஸ்னால் என்ன, எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், எதிர்கால பாதுகாப்பு பிள்ளைகள் தான். வயசான காலத்தில் பிள்ளைகள் தான் நமக்கு கஞ்சி ஊற்றணும். அப்போது ஒரு பிள்ளைய 2 பிள்ளைய நம்மனா பத்தாது, 4-5 பிள்ளைகளை பெற்று போடு. இப்படி தான் இந்தியாவோட மக்கள் தொகை வட இந்தியர்களால் அதிகமாகிறது. படிப்பறிவு கொடுத்துட்டாலே இந்தியாவோட மக்கள் தொகை நல்லா கணிசமாக குறையும். 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டால் அதுக்கு கட்டுப்பட்டு நிற்பாங்க. இன்றைக்கி 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கூடாதுன்னு நீ சட்டம் போட்டால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகவே இன்னும் நிறைய பெற்றுப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த வட இந்திய மனநிலை இருக்குது. ஒரு சட்டம் குறித்த விழிப்புணர்வு, அதை ஏற்றுக்கொள்கிற திறன் எதுவும் இல்லை. சட்டத்துக்கும் அந்த திறன் இல்லாமல் இருக்குது. சட்டத்தால் மக்களை கட்டுப்படுத்த முடியல. ஒரு சைனாவில் கட்டுப்படுத்தலாம், ஆனால் அங்கே கட்டுக்கோப்பாக இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. அந்த மாதிரி தான். அப்போ இங்கே உள்ள அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறான்,
இங்கே உள்ள மக்கள் தொகை குறைக்கணுங்கிறதுக்காகவே ஆங்கில வழியில் கல்வி கற்றுக் கொடுத்து அவர்களை எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு வெளியிடங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்காரன் ஆங்கில வழியில் கல்வி கொடுத்து இவன் எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்காரனை இனி இந்தியை கற்றுக் கொடுத்தா என்னால் இந்தி வட மாநிலத்துக்கு போகலாம், அதில் வெளிநாட்டுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்ததுனால வெளிநாட்டுக்கு போகலாம், சிங்கப்பூர் மலேசியா அங்கன்னு ஓடிடு வெளியேற்றுறான். பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்காக இங்கே இருந்தால் தானேப்பா பிரச்சனை, வெளியூர் போயிரு அப்படின்றான். இது நம்ம அறிவுகட்ட அரசியல்வாதிகளோட எண்ணமாக கூட இருக்கலாம். அதனால் இதெல்லாம் இப்படியும் ஒரு எண்ணம் இருக்குது மக்களுக்கு, இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் தொகை பிரச்சனையை சமாளிப்பதற்கு. இங்கேருந்து நீ ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு வெளிநாடுகளுக்கு போய்விடு, நீ தாய்மொழியில் மட்டுமே கற்றுக்கொண்டால் இங்கு மட்டும்தான் இருப்பாய். தாய்மொழியில் கற்றுக்கிட்டாக்கா, அதனால் தாய்மொழியில் கற்றுக்கிட்டா கல்வி ஈஸியாகிடும். கல்வி ரொம்ப ஈஸியாக தாய்மொழியில் மட்டும்தான் கல்வி இருக்கணும். ஜப்பான்காரங்க கற்றுக்குறாங்களா அது மாதிரி. அப்படியே நம்ம கற்றுக்கிட்டாக்கா நம்ம என்ன ஆகும், நமக்கு வந்து நல்ல படிப்பு ஈஸியாகும், விழிப்புணர்வு அதிகமாகும், பாலியல் உறவு குறித்து விழிப்புணர்வு அதிகமாகும், நமக்கு தாழ்வு மனப்பான்மை போயிடும். ஏன்னா கல்வி கற்க முடியலையே, இந்த ஆங்கிலம் என்பது நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துகிறது. ஆங்கிலம் கற்க முடியவில்லை, தொழில் செய்ய முடியவில்லை, அப்போ தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. அதனால் கல்வி கற்பதிலே வெறுப்பு வந்துடுது. அதுவே தாய்மொழியில் கல்வி கற்றுக்கிட்டாக்கா கல்வி மீது உனக்கு ஒரு பாசம் வரும், அன்பு வரும், தொழில் செய்கிறதும் ஈஸியாக இருக்கும். அப்போ நிறைய அறிவு என்பது கிடைக்கும், எல்லாருமே படிக்க முடியும், சமமாக எல்லாருமே படிப்பாங்க, நல்ல அறிவு கிடைக்கும், பாலியல் விழிப்புணர்வு கிடைக்கும், நல்ல காதல் பெருகும். அப்போ 2 குழந்தைக்கு மேலே அவங்களாவே சுயமாக யோசித்து நிறுத்திக்குவாங்க. நீ இங்கிலீஷில் கல்வி கற்றுக் கொடுக்குறதுனால இன்றைக்கி படிப்பறிவுங்கிறது வந்து படிக்க முடியாமல் நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கும் தொழில் செய்கிறதுக்கும் முடியலை, சாதிக்க முடியலை. அப்படி நிறைய பிரச்சனை காரணமாக ஆங்கிலம் என்பது தனிமனித முயற்சிக்கு முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது, அறிவு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. அதனால் பாலியல் விழிப்புணர்வு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் அவங்க நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க. மக்கள் தொகை வளர்ச்சிக்கு வெளிநாட்டுக்கும் போக முடியல. நீ ஆங்கிலத்தில் கல்வி கற்றுக்கிட்டால் எல்லோரும் வெளிநாட்டுக்கு போயிடுவான்னு நினைக்கிற. ஆங்கிலத்தில் கல்வி கற்றுக் கொடுப்பதாலே பலருக்கு படிப்பு ஏற மாட்டேன் என்கிறது, தொழில் செய்ய முடியவில்லை. அதனால் அவர்களுக்கு உள்ளூரிலே பிழைக்க முடியலை, வெளியூருக்கும் போக முடியல. குற்றங்கள் தான் அதிகரிக்கும். ஆங்கில வழி கல்வி மூலமாக குற்றங்கள் தான் அதிகரிக்கும்.